ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை விட ஒரு அதிசய தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் இன்ட்ரோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டீட்டெயில்டாகவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ஜூன் மாதம் 20க்குள்ளே கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். புண்ணிய செஞ்சவங்களாக இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு இந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இது கொல்லிமலை எட்டுக்கை அம்மனுடைய வாக்கு. கண்டிப்பாக இந்த வாக்கு பொய்க்காது. ஸோ அப்படி என்ன வாக்கு, என்ன மாதிரியான பாக்கியம் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது என்ன கொல்லிமலை எட்டுக்கை அம்மன் வாக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த அம்மனுடைய வாக்கு சாதாரண வாக்கு கிடையாது. இந்த அம்மன் கோவிலில் போய் எது நாம் கேட்டாலும் அது நமக்கு கிடைக்கும். அந்த அம்மன் கொடுக்கக்கூடிய வாக்கு எதுவாக இருந்தாலும் அந்த வாக்கு நிறைவேறும். அதுதான் இந்த அம்மனுடைய ஸ்பெஷலே. ஸோ இந்த அம்மன் பற்றி தெரியாத மேச ராசிக்காரங்க இந்த வீடியோவில் இந்த அம்மன் பற்றியும் சொல்கிறேன், இந்த அம்மன் பற்றியும் தெரிஞ்சுக்குங்க. இந்த அம்மன் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதோடு இந்த எட்டுக்கை அம்மன் வாக்கு மூலிமா உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய மேச ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதற்கேற்ப நடந்து பயனும் பெற முடியும். ஸோ மேச ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, உங்களுக்கான பலன்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எட்டுக்கை அம்மன்கிற அந்த அம்மனை பற்றிய சிறப்புகளை ஷேர் பண்ணுறேன். முதல்ல அந்த அம்மன் பற்றி சிறப்புகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு மற்றதை நாம் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொல்லிமலை அருகே அமைந்திருக்கு. இந்த கொல்லிமலையில் ஆட்சி புரியக்கூடிய எட்டுக்கை அம்மன் பற்றி கண்டிப்பாக ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இந்த அம்மனுடைய சக்தி அந்த மாதிரி. கொல்லிமலை என்றாலே நினைவுக்கு வருவது அதிசயங்களும் மர்மங்களும் தான். அங்கே அமைந்திருக்குள்ள சக்தி வாய்ந்த அதிசயம்மன் கோவிலை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை அமைந்திருக்கு. இங்கு தான் எட்டுக்கை அம்மன் திருக்கோவில் இருக்குது. கொல்லிமலைக்கு அழகு சேர்ப்பது கொல்லிப்பாவை என்று கூறப்படக்கூடிய எட்டுக்கை அம்மன் ஆகும். கொல்லிமலைக்கு அசுரர்களுடைய வருகையை தடுத்து நிறுத்த மாயன் எனும் தெய்வ சிற்பி உருவாக்கிய அழகிய பாவைதான் எட்டுக்கை அம்மனாகும். இவருக்கு கொல்லிப்பாவை என்ற பெயரும் உண்டு. பல நூற்றாண்டுகளுக்கு முன் சதுரகிரியில் வாழ்ந்த சித்தர்கள் பல மலைகளை தாண்டி கொல்லிமலை வந்தடைந்தனர். கொல்லிமலை ஒரு அடர்ந்த வனப்பகுதியாக இருந்த காரணத்தினால் மேல்கலிங்கப்பட்டி என்ற இடத்தில் உள்ள ஒரு பாறையின் மீது அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினர். அங்கே ஏற்கனவே அங்கு இருந்த அசுரர்களும் மிருகங்களும் சித்தர்களை தொந்தரவு செய்தன. அதை தடுக்கவே ஒரு அம்மனை உருவாக்கினார்கள். அதுவே எட்டுக்கை பாவை அம்மனாக இப்போ அமைந்திருக்கு. அசுரர்கள் சித்தர்களை தொல்லை செய்யும் போது அவர்களை எட்டுக்கை பாவை வதம் செய்தால் காலப்போக்கில் அந்த சிலை அதே இடத்தில் மண்ணில் புதைந்து விட்டது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆடு மாடுகளை மேய்க்க செல்லும் போது மாடுகள் ஒரு இடத்தை பார்த்து மிரண்டு ஓடுவதை கவனிக்கிறார்கள். எனவே அங்கு தோண்டி பார்க்க எட்டுக்கை அம்மன் சிலை அங்கு இருந்தது. அங்கேயே சிறிதாக கோவில் அமைத்து மக்கள் அம்மனை வழிபட ஆரம்பித்தனர். இச்சிலைக்கு எட்டுக்கை உள்ளதால் எட்டுக்கை அம்மன் என்ற பெயர் பெற்றது. பொதுவாக இந்த கோவிலில் அமாவாசை பௌர்ணமி சமயங்களில் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். குழந்தை வர வேண்டிய அதிகமான பக்தர்கள் அம்மனை காண வருவாங்க. இந்த அம்மன் பல்லாயிரம் ஆண்டுகளாக கொல்லிமலையிலே வீற்றிருக்கிறாங்க. அங்குள்ள மலைவாழ் மக்கள் குலதெய்வமாக கருதி இவங்களை வணங்குறாங்க. நிலம் சம்பந்தமான பிரச்சனை தீர்ப்பதற்கு இங்கு வரக்கூடிய பக்தர்கள் பூட்டி விட்டு செல்கிறார்கள். இங்குள்ள சூளத்தில் காகிதத்தால் அல்லது உலோகத்தகட்டில் வேண்டுதலை எழுதி கட்டிவிட வேண்டுதல் வெகு சீக்கிரத்தில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. மேலும் பிரிந்த உறவுகளுடைய துணிகளை இங்குள்ள சூளத்தில் கட்டிவிட அவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்பது நம்பிக்கை. திருமண தடை, பில்லி, சூன்யம் போன்றவற்றை போக்கும் என்று இந்த கோவிலில் சொல்லப்படுது. கொல்லிப்பாவை பற்றிய செய்திகளை பர்னர் தன் அகத்திணை பாடல்களில் தந்துள்ளார். எட்டுக்கை அம்மன் குமரி கண்டத்தோடு தொடர்புடைய தெய்வம் என்று கூறப்படுது.
இந்த பாவைக்கென்று இந்த ஒரு கோவில் மட்டும்தான் உள்ளது. இந்த அதிசயம் மிகுந்த கோவிலை வாழ்வில் ஒரு முறையாவது உங்கள் ராசிக்காரங்க சென்று தரிசிவிட்டு வருவது சிறந்ததாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து தரிசிட்டு வாங்க. ஸோ இதுதாங்க எட்டுக்கை அம்மனுடைய மகா சிறப்பு. இதை ஏன் நான் உங்களுக்கு சொன்னேன்னா, இந்த எட்டுக்கை அம்மன் கோவிலை எப்படி எல்லாம் போனால் நடக்குமோ அதுபோல் கிரகங்களால் உங்கள் ராசிக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் புண்ணியம் செய்திருந்தால் உங்களுக்கு பாக்கியங்கிறது இதெல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அந்த பாக்கியம் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ என்ன பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத மேச ராசிக்காரங்க தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த டைம் கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இறுதியில் குரு 4வது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாலும் அவரது பார்வையால் நல்ல பயன்கள் உங்களுக்கு வந்தினையோ. இருப்பினும் உடல்நலத்தில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள் வந்து அலைமோதும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். பயணங்கள் பலன் தரும். அதோடு இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் கூட உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதோடு கூடுதலான பொறுப்புகளும் வந்து சேரும். அதனால் அந்த பொறுப்புகள் வந்து சேரும்போது அந்த பொறுப்புகளை சரிவர பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லப்படுது. அதோடு இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக வந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் வருவார். உங்கள் ராசிநாதனான அவர் தனஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்று சொல்லலாம். பொருளாதார நிலை சிறப்பாக அமையும். நாலாபுறமும் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பாங்க. இடம் வாங்குவது பூமி வாங்குவது பற்றி சிந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக ஓகேவாக இருக்கும். தொழிலில் இதுவரை ஒத்து வராத கூட்டாளிகள் இப்பொழுது ஒத்து வருவாங்க. மேல் முதலீடு செய்து தொழில் வளர்ச்சி பெருக வழிவகுத்து கொடுக்கறது கண்டிப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல்கள் வரும். இந்த மாதிரி பல அதிசயங்கள் நடக்கும் என்று சொல்லப்படுது. அதுவும் கடகராசியில் சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரன் சிம்ம ராசிக்கு செல்கிறார். அங்குள்ள கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறார். இது வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குறையை தீர்க்க அதிக செலவிடுவீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டமானது அதிகரிக்கும். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடிய வழி பிறக்கும். பூர்வீக சொத்துக்களை பெறுவீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியில் இருந்த தோய்வு ஆகலோ. சக பணியாளர்களுடைய ஆதரவோடு முன்னேற்றம் காண்பீங்க. இந்த மாதிரி நிறைய அதிசயம் இனி நடக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அதோடு மீன ராசியில் சனி வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். தொழில்ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவா நல்லதல்ல. அதே சமயம் குருவின் பார்வை சனியின் மீது பதிகிறதுனால அதன் கடுமை வந்து குறையும். எனவே தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் படிப்படியாக அகலும். அதோடு சனியின் பார்வை 2, 6, 9 ஆகிய இடங்களில் பதிகிறது. வக்ரம் பெற்ற சனியின் பார்வை என்பதால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு அகலும். அதோடு நிம்மதி கிடைக்க குலதெய்வ பிரார்த்தனைகளையும் இஷ்டதெய்வ பிரார்த்தனைகளையும் மேற்கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு எதிர்பாராத விதத்தில் வந்து சேரும். அதே சமயம் பெற்றோர் வழியில் கொஞ்சம் ஆதரவு குறையலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டிய நேரம் இது. அதோடு கூட்டாளிகளால் ஏமாற்றங்களை சந்திக்காமல் இருக்க அவ்வப்போது கணக்குகளை சரிபார்த்து கொள்வது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதோடு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தலைமை பொருட்கள் தானாக தேடி வரலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட கேட்ட சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு இது தாங்க பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.